இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நான் தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வருகிறார். இதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்து ட்ரம்புக்கு பதிலளித்தது. ஆனால் ட்ரம்ப் தொடர்ந்து அந்த கருத்தை தெரிவித்து வருகிறார். அதன் பின் இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதிப்பதாக அறிவித்தார். மோடியை தனது நண்பன் என்றும் இந்தியா தங்களது நெருங்கிய கூட்டாளி என்றும் கூறி வந்த ட்ரம்ப் திடீரென்று அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறியுள்ளார். இந்தியாவை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். ட்ரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உள்ளிட்ட சில தலைவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். ஆனால் நோபல் பரிசுக்கு ட்ரம்பின் பெயரை பரிந்துரைக்க மோடி மறுத்ததாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் பிரதமர் மோடி G7 உச்சி மாநாட்டிற்காக கனடாவில் இருந்தபோது அவரை ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் தனது பெயரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப் போவதாக கூறினார். மேலும் மோடியும் தனது பெயரை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சூசகமாக தெரிவித்தார். ஆனால் அதை மோடி ஏற்கவில்லை. நோபல் பரிசுக்கு ட்ரம்பின் பெயரை மோடி பரிந்துரைக்கவில்லை. இதன் காரணமாகவும் இந்தியாவுடன் வரி விவகாரத்தில் ட்ரம்ப் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக கூறப்படுகிறது. நோபல் பரிசின் பேராசிரியர் ட்ரம்பின் வரி விதிப்பு பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.